ஒரு நாள் வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம்னா நம்ம என்ன யோசிப்போம்? நம்மக்கிட்ட போதுமான காசு இருக்குது அப்படின்னா எந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல், எங்கே ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்கும், எங்கே ஹைஜீனிக்காக இருக்கும், எங்கே குவாலிட்டியாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு ஹோட்டலை தான் தேர்ந்தெடுப்போம். அப்போ வெளியே சாப்பிட்லான்னு முடிவு பண்ணுறவங்க எல்லாருமே எங்கே டேஸ்ட்டாக இருக்கும், எங்கே குவாலிட்டியாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு ஹோட்டலை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ஊரில் ஒரு 4-5 ஹோட்டல் இருந்தாலுமே எது குவாலிட்டியாக இருக்கோ அங்கே தான் எல்லா கஸ்டமரும் போவாங்க. அப்போ அந்த ஒரு ஹோட்டலுக்கு அந்த ஒரு ஹோட்டலோட ரெவென்யூ அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். கஸ்டமர் நிறையா வருவாங்க, அந்த ஒரு ஹோட்டலுக்கு ரெவென்யூ அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஹோட்டல் மேனேஜரு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அந்த ஃபுட்டோடைய, அவர் கொடுக்குற ஃபுட்டோடைய டேஸ்ட்டையும் குவாலிட்டியும் மட்டும் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். அவருடைய இன்கம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய சேலரி அதிகமாகணும், இல்லை நம்மளுடைய அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதிகமாகணும், நம்மளுடைய அந்த வருமானம் அதிகமாகணும் அப்படின்னா நாம் கவனம் செலுத்த வேண்டியது பணம் அதிகமாகணும்னா பணத்தை பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த பணம் வர்றதுக்கு என்ன வழி, திறமை தான் பணமாக மாறும் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய திறமை தான் பணமாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ இதுவரை நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது, அப்போ நம்ம இன்னும் எந்த திறமையை வளர்த்துக்கணும், புதுசாக நம்மளை என்ன அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசித்து நம்மளுடைய திறமைகள் வளர வளர, நம்மளுடைய ஸ்கில் செட்டு வளர வளர அதுதான் பணமாக கன்வெர்ட் ஆகும். அங்கே எப்படி ஃபுட்டு குவாலிட்டியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னா அவருக்கு கஸ்டமர் வருவாங்க, அவர் ரெவென்யூ அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுபோல் நம்மளுடைய திறமைகள் வளர வளர நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்க நம்மளுடைய இன்கமும் அப்படிங்கிறது வளரும். நன்றி.